இங்கே பாருங்கள், இது வந்து நூல் கடை, தையல் மிஷின் ஜாமான் விற்கிற கடையில் விற்கும். இது சின்ன கத்திரி. இது வந்து நீங்கள் துணி தைக்கும் போது அழகாக அந்த நூலெல்லாம் சின்னதாக இப்படி வெட்டலாம். ஹாஜா வெட்டவும் இது பயன்படும். இப்படி வச்சுக்கிட்டு இப்படி வெட்டலாம். இப்படி வெட்டி இதுக்கப்புறம் ஹாஜா கட்டி பட்டன் கட்டலாம். இது வந்து 10 ரூபா தான். இது உங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்கிறேன். ஒயரெல்லாம் வெட்டலாம். இது நான் எல்லா கூடைக்கும் ஒயர் இதில் தான் வெட்டுவேன். இதை பாருங்கள், அழகாக வெட்டும் ஒயர் சூப்பராக வெட்டும். பெரிய கத்திரிக்கோல் போட்டு நீங்கள் வெட்ட வேணாம். இது 10 ரூபா தான். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதேமாரி இதை பாருங்கள், இது வந்து மோப்பனர்னு சொல்லுவாங்க கடையில். மோப்பனர்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் கேளுங்க. இது உள்ளே வந்து ஒரு ஊசி மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து துணி தையல் சட்டை பிரிக்கிறதுக்கு பயன்படும். மேலே உள்ளதை பிரித்து விட்டுட்டு அடியில் இப்படி நீங்கள் குத்தி அழகாக பிரித்து விட்றலாம். இப்போ நான் பிரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால் நான் காட்டலை. இங்கே பாருங்கள், இது வந்து இதுலேயும் வந்து ஹாஜா கட்டலாம். இப்போ எல்லோரும் கொக்கி தான் கட்டி போட்டுக்கிறாங்க. சில பேர் பட்டன் வச்சு தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஹாஜா வெட்டும் போது இப்படி வச்சு இப்படி லேசாக ஒரு கோடு போட்டுக்கிட்டு பட்டனில் அளந்து இப்படி நேராக இப்படி கோடு போட்டு இப்படி இழுத்திங்கன்னா, இங்கே பாருங்கள், இழுத்திங்கன்னா ஓட்டம் வந்துடும். ஒரு லூப் வந்துடுச்சா? கொஞ்சம் பெருசாக வேணால் கொஞ்சம் பெருசாக அந்த இதில் வந்து அழகாக ஒரு கோடு கிழிச்சிக்கிட்டு, இங்கே பாருங்க, இப்படி லேசாக ஒரு கோடு கிழிச்சிக்கிட்டு அந்த கோட்டு மேலே இதை இப்படி வச்சு கீழே கோடு எது வரைக்கும் இருக்கோ அதோட இப்படி இழுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வெட்டிடும். எத்தனை துணி, ஒரு 10 4 5 துணி வச்சாலும் இப்படி அழகாக வெட்டிடும். அதுவும் 10 ரூபா தான். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் ஆகும்னு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது அழகாக ஹாஜா வெட்டிடலாம். இப்போ யார் ஹாஜா வெட்டி போடுறாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். சில பேர் எல்லாம் கேட்பாங்க, அந்த காலத்தில் உள்ளவங்க, நான் ஹாஜா வெட்டி தான் நான் போடுவேன் அப்படின்னு. அப்படி சுற்றி விட்டு ஹாஜா அழகாக வெட்டினீங்கன்னா உள்ளே போயிடும். நானே இப்போ வந்து நான் வந்து கொக்கி போட மாட்டேன், நானே பட்டன் வச்சு தான் போடுவேன். அதேமாரி எங்கள் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் பட்டன் வச்சு தான் அவங்களுக்கு பிடிக்கும். அதேமாரி நான் வந்து தைச்சி கொடுப்பேன். அதுக்காக இதை காட்டுறேன் பாருங்கள். இந்த இதுவும் 10 ரூபா தான். இதுவும் 10 ரூபா தான். சட்டை துணியை அழகாக பிரிக்கலாம். பிரிச்சுட்டு ஒரு நடை இப்படி பிரித்து விட்டுட்டு மேலே வச்சு பிரிச்சிங்கன்னா கடன்னு வந்துடும். பிரிக்கலாம். இப்போ பிரிக்கிறது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு நான் காட்டுறதுக்கு அழகாக பிரித்து வந்துடும். இந்த சட்டையில் நான் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் பாருங்கள். எப்படி பிரிக்கிறதுனாக்க, முன்னாடி வந்து அடியில் உள்ளதை மேலே உள்ள அடியில் போட்டிருக்கோமே தையை, அதை வந்து இப்படி லேசாக பிரிக்கணும். நான் 3 தையை பிரித்தா போதும். 3 அழகாக ஈஸியாக பிரிக்கலாம். இது ₹10 ரூபா தான் விற்கிது கடைகள்லாம், நீங்கள் வாங்கலாம். இதோ பிரிச்சிட்டேன்னா ஒரு 2 3 இது பிரிச்சிருக்கிறேன். அதை அப்படியே திருப்பிக்கிட்டு இங்கே பாருங்கள், திருப்பிக்கிட்டு இந்த நூலில் இப்படி குத்தினீங்கன்னா ஈஸியாக வந்துடும். உங்களுக்கு வந்து நான் பிரித்து காட்டுறதுக்காகவே இந்த சட்டையை எடுத்திருக்கேன் பாருங்கள். மேலேயே நீங்கள் பிரிச்சுக்கலாம், அடிக்கே போவானாம். மேலேயே இப்படி பிரிச்சிங்கனாக்கா ஈஸியாக பிரிச்சிடலாம். இதேமாரி ஈஸியாக பிரிச்சிடலாம். அடியில் ஒரு 2 தையை எடுத்துட்டு 2
2 3 தையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்படி பெருட்டிக்கிட்டு மேல் பக்கத்துலேயே நீங்கள் இப்படியே அழகாக பிரிச்சுக்கிட்டே வர வேண்டியதுதான். ரெண்டு இது குத்தி இப்படி இழுத்திங்கன்னா பிரிச்சிடும், ஈஸியாக வந்துடும். எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா எல்லாம் லைக் போடுங்க. இது முடிஞ்சோடனே இதை தூக்கி இப்படி சொருவி வச்சுக்கிட்டிங்கனாக்கா நல்லது. சொருவி வச்சுக்கிட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும் உங்களுக்கு.